மல்லி. பணக்கார வீட்டில் ராஜா மாதிரி இருந்த விஜய் இப்போது நமக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுவும் கார் மெக்கானிக்காக கார்லாம் கழுவி ரொம்பவுமே கஷ்டப்படுறாரு. அப்படி விஜயே கஷ்டப்படும்போது நாம் உட்காந்து சாப்பிட்றது எப்படி நல்லாயிருக்கும்? இல்லை, நாமளும் ஒரு வேலைக்கு போகலாம். நாம் ஒரு வேலைக்கு போய் நமக்கு கொஞ்சம் காசு பணம் வந்துச்சுன்னா அப்புறம் விஜயை வேலைக்கு அனுப்பாமல் வீட்டில் இருக்க வைக்கலாம். பாவம் விஜய் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு மல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இதை நம்ம விஜய்கிட்ட சொன்னால் விஜய் கண்டிப்பாக புரிஞ்சுக்க மாட்டார். அதனால் விஜய்க்கு தெரியாமல் வேலைக்கு போகலாம் அப்படின்னு மல்லி ஒரு கம்பெனி வேலைக்கு போகிறாங்க. அதாவது கம்பெனி க்ளீன் பண்ணுற வேலை. மல்லி அதிகமாக படிக்கலை, அதனால் மல்லிக்கு இப்படியாப்பட்ட வேலை தான் கிடைக்கும் அப்படிங்கிறது மல்லிக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, கிடைச்ச வேலையை நம்மளும் செய்யலாம். விஜயே அவ்வளோ பெரிய பணக்காரர், அவரே போயிட்டு கார் மெக்கானிக்காக வேலை பார்க்கும்போது நமக்கெல்லாம் என்ன குறைச்ச அப்படின்னு மல்லி வேலைக்கு போகிறாங்க. ஆனால் மல்லியோட துரதிர்ஷ்டம், அவங்க வேலைக்கு போகிற கம்பெனி அவங்களுடைய கெட்ட நேரமும் தெரில. ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனின்னு இருக்குது. அதை பார்த்து மல்லி செம ஷாக்காக வராங்க. என்ன ராஜேஸ்வரி கம்பெனியா இது? ஆஹா, நான் மட்டும் இங்கே வேலைக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுன்னா அந்த ராஜேஸ்வரி நம்மளை முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அசிங்கப்படுத்துவாளே, கேவலமாக பேசுவாளே. என்ன பண்ணுறது இப்போது? வேணாம், இந்த காசே நமக்கு வேணாம். இந்த காசை வாங்குறதும் ஒன்று தான், அவள்கிட்ட அசிங்கப்படுறதும் ஒன்று தான். அவள் அசிங்கப்படுறது மட்டும் இல்லாமல் எப்படி விஜய் அங்கே கார் மெக்கானிக்காக வேலை பார்க்குறான்னு தெரிஞ்சதும் நம்மள்ட்டோன்னு சொல்லி நம்ம மனசை கஷ்டப்படுத்தினாலோ, அதே மாதிரி நாம் இங்கே வேலை பார்க்கணுன்னு தெரிஞ்சால் அடுத்தது இதை போய் விஜய்கிட்ட சொல்லி விஜயவும் அசிங்கப்படுத்துவா, நம்மளையும் கேவலப்படுத்துவா. வேண்டாம், கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மல்லி கிளம்புறாங்க. ஆனால் மல்லி வேலை கஷ்டப்பட வந்தாலும் இங்கே போகிற மல்லி, என்ன உன் விருப்பத்துக்கு வேலைக்கு வரேங்கிற, அப்புறம் வேலை வேணாம் போகிறேங்கிற, உன்னை நம்பி தானே நான் வேறு ஆள் அழைச்சிடாமல் வந்திருக்கேன். நீ போயிட்டேன்னா என் வேலை கெட்டு போயிடும். என் வேலை மட்டும் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கேன், நான் அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். நேராக கால் பண்ணி உங்கள் பெரியமாட்ட தான் பேசுவேன், பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டுறான். மல்லிக்கு என்ன பண்ணுன்னு தெரில. ஐயோ, பெரியம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா விஜய்க்கு தெரிஞ்சிருமே, விஜய்க்கு தெரிஞ்சால் விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். வேண்டாம், வேறு வழி இல்லை, நம்ம செஞ்சுட்டே போயிடலாம். அந்த ராஜிக்கல்ல மாட்டாமல் வேலையை செஞ்சுட்டு இங்கேருந்து பொறுமையாக கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு மல்லி மேலே போயிட்டு ஒரு மனசாக வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சு முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும்போது ராஜி ரஞ்சிதா 2 பேரும் வந்துடுறாங்க. வந்ததும் அவங்க போயிட்டு, மேடம் வேலைலாம் முடிச்சாச்சு மேடம், கிளம்பலாமான்னு கேட்கவும், சரி இந்தாங்க சம்பள பணம் இருக்குது, எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனும் சம்பள பணத்தை பிரித்து கொடுத்துட்ருக்கான். அப்போ மல்லி சம்பளம் வாங்க போகிறாங்க. வாங்க போகிற அந்த கேப்பில் ராஜி மல்லியை பார்த்துறாங்க. ஏ ரஞ்சி, அது மல்லி தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் ராஜிமா, மல்லி தான். இவன் என்ன பண்ணுறாங்க, வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராஜி வராங்க. மல்லி பணத்தை வாங்கும்போது, ஏய் நில்லுடி, நீ என்னடி பண்ணுறீங்க, எதுக்கு நீங்கள் வந்து நின்று அப்படின்னு நம்ம ராஜி கேட்குறாங்க. மல்லி தெத்துன்னு முடிக்கிறாங்க. அவன் உடனே, என்னாச்சும்மா என்னாச்சு, இவன் எதுக்குடா இங்கே வந்தா? ஐயோ அம்மா, நான் தான் கூப்பிட்டு வந்தவங்கள, நம்ம கம்பெனி க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் குறைஞ்சது, இந்த பொண்ணு வேலைக்கு வரணும்னு சொன்னான், வேலை கேட்டான் என்கிட்ட வந்து, சரி வாமான்னு நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். ஏன் என்னாச்சு மேடம் அப்படின்னு கேட்க, ஏய் இவ ஒன்றும் சாதாரண கிடையாதுடா, இவ சரியான திருடி இவ. அப்படி இருக்கும்போது இவ்வளோ போய் அழைச்சி வந்திருக்கேன். இவளுடைய பொழப்பு என்ன தெரியுமா, இவ பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலராக இருக்கால, அதனால் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியாக போயிட்டு க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டு அங்கே இருக்கிற ஆம்பளைங்கள்லாம் வளைச்சி போட்டு அவங்க மூலிமா வாழ்க்கை செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்றாடா. இவ ஒரு மோசமானவ, இவ்வளோ போய் இந்த கம்பெனி கொண்டு வந்திருக்கேன், எதுக்கு நீங்கள் வந்த அப்படின்னு கேட்க மல்லி ஒன்றே கண் கலங்குறாங்க. மல்லி எதுவுமே பதில் பேசலை. ஏன்னா ஆரம்பத்தில் தெரியும், மல்லிக்கு இங்கே வரும்போதே தெரியும், ராஜி பார்த்தா கண்டிப்பாக நம்மளை அசிங்கப்படுத்தி தான் விடுவா, சும்மா விட மாட்டா அப்படின்னு. வேறு வழி இல்லாமல் தான் நம்ம இங்கே வந்தோம், தெரிஞ்சு தானே வந்தோம், அப்புறம் அசிங்கப்படுத்தானே ஆகணும் அப்படின்னு மல்லி பேசாமல் நிற்கிறாங்க. ராஜியும் முடிஞ்ச வரைக்கும் மல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க. என்னடி உன் புருஷன் கார் மெக்கானிக்காக அங்கே போயிட்டு அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான், அங்கே கார் கழுவிட்டுருக்கான், நீ இப்போ வேலைக்காரி மாதிரி உள்ளே வந்து என்கிட்டேருந்து என்ன திருடணும்னு நினைக்கிற, சொல்லுடி, இதெல்லாம் ஒரு பொழப்பாடி உனக்கு. இங்கே பாரு, திரும்ப சொல்கிறேன், சோத்தில் உப்பு படுத்திக்கிற மாதிரி இருந்தா இதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி என் இடத்துல நீ காலை வைக்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு கண்டபடி பேசுகிறாங்க. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு, உனக்கு பண ஆசை பிடிச்சிருக்கு அப்படின்னா போடி, எவனாவது பணக்காரனா பார்த்து அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அப்புறம் நீ பணக்காரியாக வாழலாம் அப்படின்னு ரொம்ப மோசமாக கொச்சையான வார்த்தையில் பேசுகிறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே பொறுக்க முடியாத மல்லி, போதும் நிப்பாட்டுங்க, என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எத்தனை பணக்காரண்ட படம் நீங்கள் பார்த்தீங்க அப்படி, இங்கே பாருங்கள், நான் விஜயை மனசார லவ் பண்ணுறேன், லவ் பண்ணி தான் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், புரியுதுங்களா? ஆனால் விஜய் இன்னைக்கு நடுத்த நிற்கிறதுக்கு காரணம் நான் இல்லை, நீங்கள் தான் விஜய் சொத்தலத்தையும் ஏமாற்றி அவர்கிட்ட எழுதி வாங்கிக்கிட்டீங்க. நீங்கள் என்னமோ யோக்கிய மாதிரி பேசுகிறீங்க. என் புருஷன் மட்டும் இதை வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாலோ இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ நீங்கள் 2 பேரும் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். என் புருஷன் தான் போனால் போதுன்னு பெருந்தன்மையாக பிச்சை போட்டு ஒதுங்கி வந்துட்டார்.
அதுக்கு ரொம்ப ஓவராக ஆடாதீங்க அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. ராஜு ஒன்று பார்த்து ரஞ்சி, இவன் புருஷன் பெருந்தன்மையாக விட்டு போயிட்டானா, பிச்சை போட்டானா, இல்லைனா கிழிச்சிருப்பானா? ஏய், நீ வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதபடி, உன் புருஷன் ஒரு அடி முட்டாள், அதெல்லாம் ஏமாந்துட்டான், அவ்வளோதான், புரியுதா? அதை விட்டுட்டு நாங்கள் சும்மா ஏமாத்துறோன்னு இன்னொரு வாட்டி சொல்லாத, சொன்னால் மூஞ்செல்லாம் பேந்துடும் அப்படின்னு சொல்ல. அப்படி தான் சொல்லுவேன். நீ என்ன யோக்கியமாக வாங்கின என் புருஷன் சொத்தை? என் புருஷன் ஏமாத்தான் வாங்கினேன். நீ ஒரு துரோகி, என் புருஷனுக்கு துரோகம் தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல. என்னடி சொன்னேன் அப்படின்னு ராஜு மல்லியை அடிக்கிறதுக்கு கை ஓங்குனாங்க. ஓங்குற கையை மல்லி பிடிச்சி திரும்பி பல்லான்னு நினைக்கிறாங்க. என்னடி, யார் கை ஓங்குற, யார் அடிக்க வர? இவ்வளோ துரோகம் பண்ணுற உனக்கே இவ்வளோ திமிரு இருக்குன்னா, நான்லாம் உடச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன்டி, எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு மல்லி ஒரு அறை வச்சதும் அப்படியே ராஜி செம்ம ஷாக்காக வராங்க. ரஞ்சியால் பேச முடியல. ராஜிமா, ஏய் மல்லி, என்னடி ராஜிமா அடிக்க வர அப்படின்னு சொல்ல. டக்குன்னு மல்லி, என்ன ரஞ்சி, உனக்கு எதனா வேணுமா? இங்கே பாரு, நீ அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டி வாழ்ந்துட்டுருக்க, அப்படி இருந்துட்டு போ. ஆனால் ஏன் வெளில குறுக்க வராத, குறுக்க வந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நசுக்கி போட்டு போயிடுவேன். இங்கே பாரு, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ பின்னாடி சுற்றிட்டு இருக்க, சொந்த மாமாவுக்கே துரோகம் பண்ணியிருக்க, நல்லா ஒன்று நினச்சிக்கோ. சொந்த கூட பிறந்த தம்பிக்கே துரோகம் பண்ணுறவ இவெல்லாம் மனுஷியே கிடையாது, இவெல்லாம் பண பேயி, பண ஆசையில் என்ன வேணும் பண்ணுவா. இவ கூட ஒட்டிகிட்டு இருக்கல, நீ வேணா பாரு, ஒரு நாள் உனக்கும் இதேமாதிரி நிலமை வரும். நீ தேவையில்லை அப்படின்னா யோசிப்பா. யோசிக்கும்போது ஒன்றையும் இப்படி தான் தூக்கி எறிஞ்சிட்டு போவா. சாரி, தூக்கி எறிய மாட்டா. தூக்கி எறிஞ்சாலும் எங்கே நீ ஏஞ்சிருவியோ அப்படின்னு உன்னை ஏஞ்சிருக்க விடாமல் குட்டிக்கிட்டே இருப்பா. நாங்களும் அந்த விஷயம் ஏதோ தப்பிச்சிட்டோம். ஆனால் நீலாம் சத்தியமாக தாக்கு பிடிக்க மாட்டேன். அதனால் இந்த மாதிரி பணம் பேய்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எல்லாரும் முன்னாடியும் மல்லி தன்னை அடிச்சிட்டாலே அப்படின்னு ராஜி செம்ம கோவமாக இருக்காங்க. ரஞ்சி மல்லி சொந்த யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு ராஜி, ரஞ்சி என்னடி யோசிக்கிற, அவன் அடிச்சுட்டு போகிறா, நல்லா பண்ண முடியாமல் நின்றுட்டுருக்கா, அப்படியே திருப்பி அவள் அடிக்க வந்தாடி அப்படின்னு கேட்க ரஞ்சியால் எதுவும் பண்ண முடியாமல் நிற்கிறாங்க. உடனே ராஜி, யோ இப்படி அப்படி ஆள் தான் அடிச்சிருவியா, இங்கே பாரு, இதுக்கப்புறம் இவெல்லாம் நம்ம கம்பெனி உள்ள வரவே கூடாது, புரியுதா, போயா போல அங்கேருந்து அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் கிளம்பிடுறாங்க. ராஜி ஒன்று ரஞ்சியை பார்த்து, ரஞ்சி அந்த மல்லி எண்ணெய் அடிச்சிட்டா, இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா? அந்த விஜய்க்கு ஒரு கார் மெக்கானிக் வேலை கிடச்சிருக்குல்ல, அதனால தான். அந்த வேலையை பிடிக்கிட்டோம்னு வச்சுக்கேன், அப்புறம் என்ன பண்ணுவா? நீ என்ன பண்ணுற, குணசேகரன் வர சொல்லி அந்த கார் மெக்கானிக்கிட்ட போயிட்டு பேசி அந்த விஜயை முதல்ல உடனே வேலையோடு தூக்கி ஆகணும். வேலையை விட்டு தூண்டினதுக்கு அப்புறமா அந்த வேலை போனதுக்கு காரணம் மல்லி தான் அப்படின்னு விஜய்க்கு தெரியப்படுத்தணும். அப்போ தான் விஜய்க்கு இந்த மல்லி மேலே கோவம் வரும். இந்த மல்லி சும்மா இருந்தால் அந்த வெளிச்சம் கிடச்சிருக்கோம், இப்போ மல்லி கோவப்படுத்தினால்தான் அந்த வெளி கிடைக்காம போச்சு அப்படின்னு விஜய்க்கு புரியணும். அப்போ தான் மல்லி விஜய் ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது சண்டை வரும். சண்டை வந்துச்சு அப்படின்னா அந்த மல்லி விஜய் அடிச்சுப்பாங்க. அடிச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை பெருசாகணும். அந்த சண்டையை பயன்படுத்தினாம விஜயை மல்லிகிட்டேருந்து பிரிச்சிடணும். பிரித்து நாம் நினச்ச மாதிரி, நாம் ஆசைப்பட்ட மாதிரி விஜயை நம்ம கால் கட்டியில் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம ராஜி சொல்கிறாங்க. ரஞ்சியும், சரி ராஜிமா, நான் குணசேகரனை போய் வர சொல்கிறேன் அப்படின்னு ரஞ்சி குணசேகரனுக்கு கால் பண்ணுறாங்க. ராஜி, போடி போ, என்னையும் அடிச்சுட்டு போகிறேன், உனக்கு வைக்க வேண்டிய வேட்டு அப்படின்னு ராஜி அடுத்த ஒரு திட்டத்தை போடுறாங்க மல்லியோடைய நிம்மதி கெடுக்கிறதுக்கு.